ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது சத்தா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வீட்டிலே இந்த பவுட்ரு வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த கஞ்சியை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே வாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயின் வந்து இருக்கும். எலும்புகள் ரொம்பவே வந்து வலுவாக இருக்கும். கூடவே அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகமாகும். சளியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இதை செய்கிறதுக்கு நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ரூ. 100 தாங்க ஆகும். கடையில் வாங்கினீங்கன்னா இது 250 கிராமே வந்து ரூ. 300 வந்து கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் வீட்டிலேயே வந்து செஞ்சு உங்கள் குழந்தைங்கள ஹெல்த்தியாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து 6 மாத குழந்தை இருக்காங்க, சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சியோ ஒரு வேளை அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து கொடுக்கலாம். இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கலாம். இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு கேரளா ஆண்டி தாங்க. அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு, அவங்க பேர பசங்களுக்கு இதை வந்து ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து கொடுத்துட்ருக்கறதுனால எங்களுக்குமே வந்து சொன்னாங்க. அவ்வளோ ஈஸியான மெத்தட் தான். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் நேந்திரம் காய். நேந்திரம் பழம் கிடையாது. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் 6 மாதத்துலேருந்து நேந்திரம் பழம் வந்து கொடுக்கலாம். ஆனால் கொடுக்குறீங்கன்னா அதை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மசிச்சு வந்து கொடுங்க. டேரெக்டாக நேந்திரம் பழம் அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. நீங்கள் சாலிட்ஸாக 180 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு நாள் இதையுமே கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து பழக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம நேந்திரம் காயை வந்து எடுத்தாச்சு. நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு சில டைம் அந்த வாழைக்காயில் இருக்க அந்த கரை வந்து கையிலலாம் பிடிக்கும் இல்லைங்களா? அது பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கையில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கிட்டு அந்த தோலை வந்து உரித்து எடுத்துகிட்டு போகிறோம். தோலை உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 1 கிலோ வந்து நேந்திரம் காய் வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு 3 காய் வந்து 1 கிலோவுக்கு வந்து நின்றுச்சு. 1 கேஜி வந்து 50 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இப்போ இதுவே எனக்கு வந்து ஒரு 300 கிராம் வந்து பவுட்ரு வந்து கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நேந்திரம் காயை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி பஜ்ஜி சீவுற அந்த கட்டை இருந்துச்சுன்னா அதில் வந்து சீவிக்கலாம். இல்லை உங்களால் கத்தியாலே குட்டி குட்டியாக வந்து கட் பண்ண முடியும்னா அந்த மாதிரியுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தான் கட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம பஜ்ஜிக்கு நீட்டாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா நேந்திரம் காய்களையும் நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நான் எதுக்கு இந்த ஸ்லைசர் வந்து எடுத்தேன்னா இது ரொம்ப ரொம்ப தின்னாக வந்து கட் பண்ணும். இப்போ இருக்க வெயிலுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து காஞ்சிரும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தாராளமாக வந்து பஜ்ஜி சீவுற கட்டையில் கொஞ்சம் பெருசு பெருசாகவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பெருசாக நான் சொல்கிறது வந்து நீட்டை தான் நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தின்னாக வந்து கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்த அளவுக்கு நம்ம வந்து தின்னாக வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. டைரெக்டாக சன்லைட்டில் வந்து வைக்காமல் ஒரு துணி போட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் பரப்பி நீங்கள் இதை வந்து காய வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த தூசி எதுவுமே படாது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பிளேட்டில் நல்லா பரப்பிட்டு மேலே ஒரு காட்டன் கிளாத் வச்சு மூடி நான் வெயிலில் வந்து வச்சுட்டேன். நான் உங்களுக்கு வந்து இதை நான் காய வச்சது வெறும் 3 நாள் தான். இப்போ இருக்க வெயிலுக்கு நல்ல சரக்க வந்து காஞ்சிரும். நான் எப்படின்றத வந்து காட்டுறேன். நீங்கள் வந்து கையால் நொறுக்கிறப்ப நம்ம சிப்ஸ் எல்லாம் எப்படி நொறுக்குனா ஒரு சவுண்ட் வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து காய வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதுனால ஈரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த பவுடர் ரொம்ப நாளைக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து வரவே வராது. பூச்சி சீக்கிரமாக வந்து பிடிச்சிரும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான பிளேட்டில் ஃபுல்லாக வந்து பரப்பிட்டு வெயிலில் எடுத்துகிட்டு போய் நான் சொன்ன மாதிரி ஒரு துணி போட்டு மூடி காய வச்சுட்டேன். காய வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலர் தெரியுது இல்லைங்களா? காய நல்லா ஒயிட் கலரில் உங்களுக்கு அது நல்ல சரக்க வந்து காஞ்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டே 1. டே 2ல் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அது வந்து காஞ்சிரும். ஆனால் நான் வந்து நல்லா காயணும், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நான் 3 நாள் வந்து காய வச்சு எடுத்தேன். 3 நாளுமே நல்லா வந்து ப்ரொடெக்டடாக ஒரு துணி போட்டு நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட தூசி இல்லாமல், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கூட தூசியோ மண்ணோ இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து டே 2 எந்த அளவுக்கு நல்லா வந்து காஞ்சிருக்கு பாருங்கள். நீங்கள் கையை வச்சு உடைக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சிப்ஸை நம்ம வந்து உடைச்சா எந்த அளவுக்கு ஒரு முறுமுறுன்னு ஒரு சவுண்ட் வருமோ அந்த மாதிரி வந்து சவுண்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இப்படியே நல்லா காஞ்சதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்பப்போ வேணுன்றப்ப நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 1 கேஜி தானே எடுத்திருக்கேன், அதனால் ஃபுல்லாகவே வந்து அரைச்சிட போகிறேன். நீங்கள் ரொம்ப நிறைய வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சிப்ஸ் மாதிரி காஞ்சதையே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம காய வச்ச எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அந்த நார்மல் மிக்சியில் போட்டாலே நல்ல ஃபைன் பவுடர் ஆகிடுது. ஏன்னா நம்ம ரொம்ப தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணியிருக்கோம். கூடவே நல்லா வந்து காய வச்சுட்டதுனால
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தடவை க்ரஷ் பண்ணி விட்டுட்டு போட்டாலும் இல்லைனா அப்படியே போட்டாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அது பவுட்ரு ஆகிடுது. இந்த மாதிரி பவுட்ரு ஆனதுக்கப்புறம் 1க்கு 2 தடவை வந்து ஜலிச்சுக்கோங்க. ஒரு வேளை எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப எதுவுமே அவங்களுக்கு தட்டுப்படக்கூடாதுன்றதுனால 1க்கு 2 தடவை வந்து ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஜலிக்கலாம் இல்லை, ஏன்னா எனக்கு நல்ல ஃபைன் பவுட்ரு ஆகிடுச்சு. சூப்பராக வந்து காஞ்சிட்டதுனால உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிகாஷனுக்காக சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து ஜலிச்சும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய நேந்திரம் காய் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து, அதாவது 6 மந்த்ஸ் பேபினா ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அது நல்லா கெட்டியாயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவே அது நல்ல ஒரு உங்களுக்கு கஞ்சி மாதிரி, ராகி கஞ்செல்லாம் வந்து காய்ச்சுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஆயிடும். சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது 1 இயர்க்குள்ளே கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு 1 இயர்க்கு மேலேனா அவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக வந்து ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா 1 இயர் வரைக்கும் சுகர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் கூட கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுகரை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பெரிய குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து நீங்கள் சர்க்கரை வந்து போட்டுக்கலாம். இதுவே வந்து ஒரு நேச்சுரல் ஸ்வீட் இருக்கும். அந்த நேந்திரம் பழத்தோட ஒரு ஸ்வீட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து இருக்கும். நீங்களுமே இதை ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் தான், நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிளறினாலே உங்களுக்கு அது சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. நீங்கள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கூட நேந்திரம் பழத்தை தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோடனேவே வாரத்தில் ஒரு தடவை வந்து இதை வந்து கொடுங்க. அவங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தான் வந்து சாப்பிடுவாங்க 6th மந்த் அப்படின்றப்ப. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்றதே பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அந்த குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டை வந்து பழக்கி விட்டுடுங்க. அவங்களுடைய போன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த நேந்திரம் காயில் உங்களுக்கு வந்து அயர்ன், கால்சியம் எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயினுமே வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை இதை வந்து கொடுத்துட்டே வாங்க. பெரிய குழந்தைங்களா இருந்தால் இந்த குவான்டிட்டியை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்களுமே அதை தாராளமாக வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் பாலை கூட இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து சத்து மாவு கஞ்சி எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து குழந்தைங்கள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. 6th மந்த்லேருந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ராகி பாலை வந்து கஞ்சியாக வந்து காய்ச்சி கொடுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையுமே வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக வந்து போடுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க, உங்களுடைய பாட்டி, தாத்தா இல்லை இந்த மாதிரி யாராவது ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த ரெசிபியுமே வந்து சொல்லுங்கள். இன்னொரு குழந்தைக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.